காங்கிரஸ்காரர்கள் ஒருபோதும் பாஜகவை தூக்கி பிடிக்க மாட்டார்கள், ஆர்எஸ்எஸ் தூக்கி பிடிக்க மாட்டார்கள். உத்தரப்பிரதேச ஆட்சியை இது சரி அப்படின்னு நியாயப்படுத்த மாட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் யார் அங்க ஜங்கல் ஆட்சி நடக்குது, காட்டு ராஜ்யம் நடக்குது, அங்க அதை போய் ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா எப்படி ஒரு காங்கிரஸ்காரரா இருக்க முடியும்? நான் புகார் அனுப்பியிருக்கேன். நான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, தலைவர் ராகுல் காந்தி பெயரை யாரும் தவறாக பயன்படுத்தினால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது. 4 ஆண்டுகளா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்னும் கூட்டணியில் தொடர்ந்து தானே இருக்கிறாங்க. இந்த 4.5 ஆண்டுகள் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலில் 4 தேர்தலில் வெற்றி கூட்டணியா இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஒரே நாள்ல பேச்சுவார்த்தை முடியாது. எங்களுடைய கருத்தை நாங்க சொல்லுவோம், அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லுவாங்க, சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வார்கள். எப்பவுமே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவு செய்ய. ஒரு ஸ்பெகுலேஷன், இங்க போறாங்க அங்க போறாங்க, அது காங்கிரஸ் பாரம்பரியம் இல்லை. காங்கிரஸ் பாரம்பரியத்தையும் காங்கிரஸ் வரலாறையும் தெரியாதவர்கள் இப்படி இந்த மறைமுகமான செய்திகளை தான் வளர்ந்து கொள்வதற்காக, தன்னுடைய புகழை வளர்த்துக் கொள்வதற்காக, விளம்பரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இப்படி பேசுவாங்க. இது முதலும் கடைசியாக சொல்லுகிறோம். காங்கிரஸ் கருத்து, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுவது அதான் கருத்து. ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், யாரோ போறாங்க வராங்க இதெல்லாம் சொல்றாங்கன்றது இங்க பெரிதுபடுத்த வேண்டாம். இதெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி. இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் மறைமுகமாக ஊடுருவி வேலை பார்க்கிறார்கள். இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்.